Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. இன்னைக்கு ஃபேர்வெல்க்கான saree மேக்கப் தான் பண்ண போகிறோம். ரொம்ப மினிமலான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு மினிமலிஸ்டிக் லுக்காக தான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் NYBயோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃபவுண்டேஷன் வந்து இல்லை, ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்கூலோ காலேஜோ உங்களை ஃபேர்வெல் பார்ட்டிக்கெலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு ஃபவுண்டேஷன் ரேட்டும் வந்து இல்லை. அதனால் நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். NYBயோட ஆரஞ்ச் ஸ்டிக் கன்சீலர் யூஸ் பண்ணி என் ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்லாம் ஹைட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் என்னோடய ஹால்பேக் ஸ்டோரில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்ஸும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸில் எங்கெல்லாம் எனக்கு டார்க் டாட்டாக இருக்கோ அதை மட்டுமே நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆரஞ்சு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த ஆரஞ்ச் டிண்ட்டை மட்டும் லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ப்ரஷ் இல்லைன்னா இந்த ஸ்டெப் உங்களோட ஃபிங்கர் நீங்கள் யூஸ் பண்ணியே வந்து மைல்டாக வந்து அப்படியே லைட்டாக வந்து பிளெண்டிங் வந்து கொடுத்துக்கலாம். என்டையர் ஃபேஸ்க்கு ஆரஞ்ச் கரெக்டர், ஆரஞ்ச் கன்சீலர்னு சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம டேரெக்டாக ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல க்ரேஷ் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த பிளாக்னஸை மறைக்கிறதுக்கு ஆரஞ்ச் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு NYB ஸ்டிக் கன்சீலர் வந்து ஆல்மண்ட் ஷேடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டர் கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அபோவ் கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் கன்சீல் வர யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆரஞ்ச் கரெக்டர் எங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு கீழே நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், அந்த இடத்துல நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நம்ம ஐஸ்க்கு ஒரு ஹெவி மேக்கப் லுக் கொடுக்க போகிறோம். அதனால் என் ஸ்கின்னோட 2 டபுள் ஷேட் ட்ரிபிள் ஷேடு லைட்டராக கூடிய ஒரு கன்சீலர், நம்மளுக்குலாம் சில கன்சீலர் நம்ம ஸ்கின்னுக்கு செட்டே ஆகாதில்ல, அந்த மாதிரி கன்சீலர் உங்கள்கிட்ட இருந்தால் அதை நீங்கள் லைட்டர் கன்சீலராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கண்ணுக்கு பேஸ் ஒரு செட் பண்ணுறதுக்காக இந்த கன்சீலர் யூஸ் பண்ணி ரொம்ப லைட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு லிக்விட் கன்சீலர். இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு ஐ லுக் நல்லா வந்து நம்மளுக்கு ஹைட்ரேட்டாக தெரியறதுக்காக, கண்ணுக்கு அந்த டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை மாதிரி நான் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி அதை பிளெண்ட் வந்து பண்ணிக்கிட்டேன். பிளெண்ட்னா ரொம்ப ஹெவியாக பண்ணலை, டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணியிருந்த இந்த கன்சீலர் எல்லாமே நம்ம செட் பண்ணணும். அதுக்காக இதுக்கு ஒரு பாயிண்டட் ப்ரெஷ்ஷை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஷ்ஷஸோட டீட்டெயிலும் வந்து நான் லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். எந்தெந்த ப்ரெஷ் எப்படி யூஸ் பண்ணலான்ற நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் சர்ச் பண்ணியும் பாருங்கள், வரும். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருந்த இந்த கன்சீலர்லாம் நான் இந்த பாயிண்டட் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அப்படியே டேப் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நான் கவரேஜ் வந்து கொடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய ஃபேஸ் பேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்க போகுது. இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிதில் இந்த க்ரீமை செட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர், நோ கலர் பவுடர்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணியிருந்த அந்த க்ரீமை செட் பண்ணி கொடுக்குமே தவிர நம்மளுக்கு இது எந்த ஒரு கலரும் வந்து கொடுக்காது, ஒயிட் கலரில் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக இதை வந்து உங்களோட கண்ணுக்கு மேலே அந்த க்ரீமை செட் பண்ணுறதுக்கும் ஃபேஸ்க்கும் நான் செட் பண்ணியிருக்கிறது யூஸ் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கு மேலே காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப உங்கள் கண்ணை வந்து கண்ணுக்கு நான் ரொம்ப க்ரீஸ் ஆகிக்கிடும். ஸோ இது செட்டிங் பர்பஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட லூஸ் பவுடர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் காம்பேக்ட் பவுடர் வந்து கண்ணுக்கு மேலே யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபேர்வெலுக்கு வேர் பண்ணக்கூடிய saree லுக் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்ச் அண்ட் பிங்க் டோனான ஒரு saree தான். ஸோ அவுட்டர் வீல ஒரு டார்க்கஸ்ட் கலரும் அப்புறம் பிரைட் பாப்பிங் கலர், இந்த ஆரஞ்சும் பிங்க்கும் ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஃபஸ்ட்டு நான் காஜல் வந்து இந்த அவுட்டர் வீல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்மச் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே வெட் அண்ட் வைல்ட் ரோசிங் ஹேர் ஷேட் இருக்கக்கூடிய ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்து அவுட்டர் வீ டு இன்னர் கார்னர், அதாவது க்ரீஸ்லேயும் ஃபுல்லாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கட் க்ரீஸ் வந்து பண்ண போகிறோம். நம்ம அவுட்டர் வீல வந்து ப்ரௌன் கலர் வச்சுருந்தோம். இன்னர் டு லிட் வரையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்ச் கலரும் பிங்க் கலரும் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த கட் க்ரீஸ்க்கு நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த லைட்டர் ஷேட் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கன்சீல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈச் கலரும் டிஃபைண்டாக நம்மளுக்கு தனித்தனியாக வந்து தெரியும், நல்லா பாப்பிங்காக. அதுக்காக தான் கட் க்ரீஸ்க்கு இதை மாதிரி கண்டிப்பாக கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட கட் க்ரீஸ் பண்ணுறதுக்கு கன்சீலர்னாலும் பரவாயில்ல, பட் நல்லா நீங்கள் ஐவோட பேஸை வந்து நல்லா ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ போட்டு நீங்கள் ப்ரெப் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஐ ஷேடோ கூட ஒர்க் பண்ணிக்கலாம்.
சாரியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரஞ்சு கலர் இருக்கும். அதனால் இந்த மார்ஸ் ஐ பிலாங் இன் யுவர் பர்ஸ் ஐஷேடோ பேட்லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் மேட் பவுடர் எடுத்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து கண்ணுக்கு மேலே அப்படியே பேட் பண்ணிக்கிறேன். நான் பிளெண்ட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இது கட் க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பவுடர் ஆரஞ்சு மேட் பவுடர் எடுத்து அப்படியே கண்ணுக்கு மேலே அந்த கன்சீல் பண்ண இடத்துல அப்படியே வந்து பேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எய்தர் சைடும் இந்த ஆரஞ்சு பவுடரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கீழே வந்து ஒரு கன்சீல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய சாரியில் வந்து ஆரஞ்சு அண்ட் பிங்காக தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சும் இந்த ப்ரௌனும் ஜாயின் ஆகிற இடத்துல லைட்டாக ஒரு கோட் வந்து நான் பிங்க் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக இந்த 3 கலரும் நம்ம வந்து சேர்த்து பிளெண்ட் பண்ணியிருக்கும் போது இதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும். ஸோ 3 கலரும் சேர்ந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய சாரியில் இந்த 3 ட்ரெஸ் கலர் இருக்கிறதுனால நான் இந்த கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவுட்டர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் டு பிங்க், பிங்க் டு ஆரஞ்ச் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தான். கீழே இருக்கக்கூடிய அந்த பவுடர்ஸ் எல்லாமே நான் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் லைனருக்கு வந்து காஜல் தான் லைனராக யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஸ்மஷ்டான ஒரு லைனர் மாதிரி இருக்கட்டும்காக என்வைபே காஜலை வந்து பேக் ஆஃப் தி ஹேண்டில் எடுத்துகிட்டு அதை நான் ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி லைட்டாக ஸ்மஜ்ஜான மாதிரியே ஒரு லைன் வந்து நான் ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐலைனர் வச்ச மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்மஜ்ஜான மாதிரி இருக்கும் ஒரு லுக்கு. கிளினிக்கோட மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோடய ஐ லேஷஸ் வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப மினிமலான லுக்குனால நான் லேஷஸ்லாம் எதுவும் நாங்கள் வைக்கல, அதனால் நம்ம வந்து மஸ்காரா மட்டும் வச்சுக்கிட்டோம். ஸோ ஃபேஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்விஸ் பியூட்டி டிரான்ஸ்லூசன் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பவுடர் வச்சு நீங்கள் இதுக்கப்புறம் காம்பேக்ட் போட்டு செட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் இங்கே கே பியூட்டியோட டேன்ன்ற ஷேடை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேஸோட பேஸை ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். ஒரு கவரேஜ்க்காக நான் இந்த காம்பேக்ட் பவுடர் வந்து அப்படியே டஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வெட் அண்ட் வைல்ட் ப்ரோ கிட் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபேர்வெலுக்கு மார்னிங்கில் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஈவினிங் ஸ்கூல் காலேஜ் அட்டன் பண்ணுறா கூட தாராளமாக இந்த ஸ்டெப் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மார்னிங் பண்ணுறதா ப்ளஷ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் நீங்கள் பார்ட்டி அட்டன் பண்ண போகிறதுனா நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். மெப்ளிலேருந்து இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணி என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். எது மாதிரி ஹைலைட்டிங் வந்து பண்ணணுன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன். பவுடர் ஹைலைட்டர், லிக்விட் ஹைலைட்டர் பற்றியும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரோ போன் கீழே, அதுக்கப்புறம் நோஸு, அப்புறம் கியூபிட் போ, இங்கெல்லாம் வந்து ஹை பாயிண்ட்ஸு, அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவே இந்த ஹைலைட் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஜிக்கு ஜிக்குலாம் வந்து இருக்காது. ஃபைனலாக நம்ம ஃபேஸில் ஹைலைட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ரைட்டனான ஒரு லுக் வந்து கிடைக்கும் ஹை பாயிண்ட்ஸில் ஹைலைட் பண்ணதுனால. அதுக்கப்புறம் என்னோடய சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நான் ஒரு ப்ரீக் கலர் ஷேடான லிப்ஸ்டிக் மை கிளாம்லேருந்து லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா ஓகே பூமர். இது என்னோடய சாரீ கலரும் அப்படியே ஐ ஷேடோ கலரும் சேமாக இருக்கும். அதனால் இந்த கலர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஹேர் ஸ்டைலில் வந்து ஜஸ்ட்டு பஃப் மாதிரி வச்சுட்டு நான் வந்து பன் மாதிரி போட்டுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆனாமல் நீங்கள் ஃப்ளவர்ஸ் கூட வந்து வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக தான் இங்கே போட்டுட்டேன். ஸோ சாரீக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்ச் அண்ட் பிங்க் டியூவல், அதனால் ரொம்ப மினிமலான ஒரு ஜுவல்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். சின்ன ஒரு செயின், அப்புறம் ஆரஞ்சு கலரில் ஒரு பிந்தியை வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டட்டு மாதிரி ஒரு கோல்டு ஸ்டோன் ஸ்டட்டான ஒரு இயரிங் வந்து போட்டுட்டேன். ஏன்னா ஹெவியாக எந்த ஒரு இயரிங்ஸும் வந்து போடலை. பேங்கிள்ஸும் வந்து மேட்சிங்காக போட்டாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு. இந்த ஃபேர்வெல் மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை. கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.